தமிழ்நாட்டு மக்களே, உங்களுக்கு வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா, விஜயண்ணா பற்றி எல்லாரும் சொல்கிறது, எல்லாரும்னா குறிப்பிட்டவங்க சொல்கிறது என்னென்னா, இவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது, அரசியலில் என்ன அனுபவம் இருக்குது, இவன் வந்து என்ன மாற்றிட போகிறான் அப்படின்னு கேட்காங்க. அரசியலில் என்ன அனுபவம் இருக்குன்னா, அரசியலில் அண்ணன் சொன்ன மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கோ ஏதாவது தப்பாக செய்கிறதுக்கெல்லாம் இதொன்னும் ஜனாவுக்கு இல்லை. அந்த ஐடியாவே இல்லை அண்ணாவுக்கு. அப்புறம் என்ன அனுபவம் இருக்குன்னா, 30 இயர்ஸாக மக்கள் பணியில் இருந்திருக்காரு. மக்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் களத்தில் நின்றுருக்காரு. இந்த நம்ம முன்னாடி இருக்க அரசியல்வாதிங்க ஓட்டுக்காக வந்து நிற்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் ஒரு கேமராவும் இல்லாமல், யாருக்குமே தெரியாமல், என்ன தமிழ்நாட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அந்த களத்தில் அண்ணன் நின்றுருக்காரு. இந்த மாதிரியெல்லாம் கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான், 30 இயர்ஸாக மக்கள் பணியில் இருந்தவங்களுக்கு தெரியாதா மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும்னு? அவங்க சொந்த காசில் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு செய்ய முடியும்? அது கொஞ்சம் பேருக்கு தான் அண்ணனால் அப்படி செய்ய முடியும். ஒரு கவர்மெண்ட்டு அமைச்சா எல்லா மக்களுக்குமே சேவை செய்யலாமே, அந்த ஒரு ஐடியாவில் தான் அவர் வந்திருக்காரு. அப்போது அவங்களுக்கு நம்ம துணையாக நிற்கணும் இல்லை? இதெல்லாம் கேள்வி அண்ணனை பார்த்து கேட்குறவங்கக்கிட்ட நான் கேட்குறேன். இந்த ஸ்டாலின் சாருக்கு மகன் இருக்காருல்ல உதயநிதி சார், அவங்களுக்கு அரசியலில் என்ன அனுபவம் இருக்குது? அவங்க வந்த உடனே டெப்யூட்டி சிஎம்மாக ஆக்கியிருக்காங்க இல்லை? ஸ்டாலின் சாருக்கு மகனன்ற அந்த ஒரு இது இல்லாமல் வேறு என்ன இருக்க அனுபவம் ஏதாவது இருக்கா? இல்லை. அதான் அவங்களுக்கு கேள்வி கேட்குறது என்னன்னே தெரியாமல் கேள்வி கேட்டுட்ருக்காங்க அண்ணனை பார்த்து. வாக்களிக்கும் போது இதெல்லாம் நினைவில் வச்சு மக்களே நீங்கள் வாக்களிக்கணும். நீங்கள் கண்டிப்பாக விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ணனை சிஎம் ஆக்குங்க. அப்போந்தான் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். ப்ளீஸ் vote for TVK. தேங்க்யூ.